அனைவரும் மிரண்டு போய் என்னிடம் சொன்னார்கள். 2 வருஷத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல இவ்வளவு சிந்தடிக் இருக்கு, காலேஜ்லாம் இருக்கு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கல்லூரி மாணவர் வந்து ராகிங் கொலைனாங்க. அது கண்டிப்பாக ராகிங் கொலையாக இருக்கு, ட்ரக்னால் நடந்திருக்கலாம், ட்ரக்னால் நடந்த மரணம். ஸோ அந்த மாதிரி பல இடத்துல தமிழகம் முழுவதும் கல்லூரிகளில் சிந்தடிக் ட்ரக்ஸ் எல்லாம், சிந்தடிக் ட்ரக்ஸ்னா இறக்குமதி செய்யப்பட்ட போதை மருந்துகள். ஏன் அதான் பார்த்தாங்க போன ஆட்சியில் ஜாஃபர் சாதிக் கைது பண்ணாங்க. யாரும் மறந்துருக்க மாட்டேங்க. யார் அந்த ஜாஃபர் சாதிக்கா குடும்பத்துக்கு திரும்ப வேண்டியவர், முதலாவது குடும்பம், போன ஆட்சி இந்த முதல் குடும்பத்துக்கு வேண்டியவர். அப்போ பாத்தீங்கன்னா டெல்லியிலிருந்து வந்து இங்க ஒரு போதை மருந்து மாஃபியாவுக்கு போல தூக்கிட்டு போறாங்க. ஆனா இங்க இருந்து இது வரைக்கும் ஒரு வழக்கம் கூட பதிவு செய்யப்படும். ஆனா அந்த போதை மருந்து வித்த கும்பலோட அவங்களுடைய ஹோட்டலை திறந்து ஒரு அமைச்சர் போறாரு, அவங்க வீட்டுக்கு ஒரு அமைச்சர் போறாரு, அவங்களுடைய இருக்கிறாரு. ஆனா அந்த போதை மருந்து இங்க இருக்கிற குடன்ல தான் தயாரா இருக்கு. ஆஸ்திரேலியா வரைக்கும் இங்க ஏற்றுமதி இருக்காங்க. பல ஆயிரம் கோடிக்கு இங்க இருந்து போதை மருந்து ஏற்றுமதி பண்றாங்க. ஆனா தமிழ்நாட்டில் ஒரு வழக்கு கூட பதிவு செய்யும் அந்த ஜாஃபர் சாதிக். ஆனால் அவரிடம் அந்த பணத்துல ஒரு குடும்பம் சினிமா எடுத்திருக்கு, அந்த சினிமா பணத்தை வாங்கியிருக்கு. அவர்கள் மூலமா அந்த பணத்தை எல்லாம் வாங்கி எல்லாம் செலவு பண்ணியிருக்காங்க. அது அனைத்தும் கண்டிப்பாக இப்பெல்லாம் டெல்லியிலிருந்து விசாரணை. இந்த மாதிரியான போதைப் பொருள் நம்ம முற்றிலும் நிறுத்தணும். அதற்காக மக்களும் நீங்களும் வந்து எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து எங்கேயாவது கஞ்சா விற்கிறாங்களா உடனடியாக 100க்கு தகவல் சொல்லுங்க. எங்கேயாவது நீங்க குட்கா விற்கிறாங்களா, குட்கா தடை செய்யப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் விற்கிறாங்களா, உடனடியாக நீங்க 100 அடிச்சு தகவல் சொல்லுங்க, நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழகத்தில் அனைத்து போதை மருந்துகளும் நாம சீக்கிரம் ஒழிச்சாகணும். அதற்கப்புறம் உங்களுக்கு தேவையில்லாத காசு படிப்படியாக நம்ம எங்க எல்லாரும் குறைக்கணும். அதுதான் தலைவருடைய ஒரே நம்மளுடைய முதல்வர் அந்த நிஜம். நமக்கு இந்த போதை மருந்துகளும் வேண்டாம், இந்த மக்களுக்கு எதிராக இருக்கு எதுவும் வேண்டாம். அது கடுமையான நடவடிக்கை. மதுரை மாநகராட்சியில அனைத்து வேலைகளும் துவங்கிவிட்டோம். போன ஒரு 2 மாசத்துல குப்பை கூடங்களாக மாறி இருக்குது. அனைத்தையும் சீரமைக்கும் பணிகள் நடந்துட்டு இருக்கு. நிறைய மாற்றங்கள் செய்யப்பட்டு வருது. விரைவில் மதுரை மாநகராட்சி முழுவதும் கழிவுநீர் வெளியேறதுக்கான பணிகளை நம்ம துவக்கியிருக்கோம். அதுல ஆய்வுகள்லாம் முடிச்ச பிறகு அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு ஏதாவது டெம்பரரி சொல்யூஷன் எப்படி ஆய்வுகள் பண்ணிருக்கோம். பெரிய திட்டங்கள் கொண்டு வந்து விரைவாக மதுரை மாநகராட்சிக்கு, மதுரை மக்களுக்கு தேவையான அனைத்து பணிகளையும் நம்ம செய்ய தொடங்கிவிடுவோம். கண்டிப்பா அடுத்த ஒரு 5 வருஷம் மட்டும் இல்ல, இன்னும் ஒரு 30, 40, 50 வருஷத்துக்கு அந்த விஜய் அவர்கள் வழிகாட்டுக்கு அந்த விஜய் அவர்கள் ஆட்சிதான். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டூ லவ் யூ. தேங்க் யூ சார். அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது இல்ல, போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.